இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப வேடிக்கையான நீண்ட கதை சொல்ல போறேன். கதையின் நாயகன் ட்ரம் ரோல் தயாரா. ஒரு அழகான பச்சை காடு, பெரிய பெரிய மரங்கள், இனிப்பான மஞ்சள் பழங்கள், சின்ன சின்ன ஆறு ஓடிக்கிட்டு இருந்தது. அந்த காட்டில தான் நம்ம கிட்டு வாழ்ந்தான். சேட்டையான குரலில் கிட்டு ரொம்ப குறும்புக்காரன். அவன் வால் ஆட்டி ஆட்டி மரத்துல ஏறி இறங்குவான். நண்பர்களை ஓடி ஓடி பிடிப்பான். பழங்களை பறித்து எல்லாருக்கும் கொடுப்பான். ஆனால் சில சமயம் அவன் சேட்டை பண்ணி எல்லாரையும் சிரிக்க வைப்பான். கிட்டுவுக்கு நல்ல நண்பர்கள் இருந்தாங்க. பெரிய தும்பிக்கை கும்பா, யானைக்குட்டி, அழகான மணிமயில், சின்ன சிட்டு குருவி, மெதுவான சோம்பு, ஆமைக்குட்டி எல்லாரும் சேர்ந்து காட்டுல விளையாடுவாங்க உற்சாகமாக. ஒரு அழகான காலை நேரம் கிட்டு ஒரு உயரமான மரத்துல உட்காந்து ருசியான பழம் தின்னிக்கிட்டு இருந்தான். திடீர்னு அவன் கண்ணுக்கு ஒரு பளபளன்னு தங்கமணி மின்னியது. அடடா, என்ன அழகான மணி இது! இது எனக்கு வேணும். இதை எடுத்தா எல்லாரும் என்னை கிட்டு ஹீரோன்னு சொல்லுவாங்க. கிட்டு உடனே குதூகலமா மரத்துல ஏறினான். ஜம்ப், தாவ், குதி! ஒரு பெரிய தாவலில் ஹுர்ரே கத்தினான். மணியை இறுக்கமா பிடிச்சிட்டான். ஆனால் திடீர் பயத்துடன் கிராட்டி, கிராக், தடால்! மரக்கிளை உடைஞ்சு கிட்டு கீழே விழுந்தான். பயத்துடன், ஐயோய், விழுந்துடுவேனே! அதிர்ஷ்டவசமா அவன் நீளமான வால் ஒரு கிளையை இருக்க பிடிச்சுக்கிட்டது. ஆனால் மணி அவன் கையிலிருந்து தப்பி கீழே ஒரு அடர்த்தியான புதருக்குள்ள விழுந்தது. ஐயோ, என் அழகான தங்கமணி எங்க போச்சு? கிட்டு கீழே இறங்கி புதரை தேடினான். ஆனால் எங்கேயும் காணோம். அப்போது அவன் நண்பர்கள் ஓடி வந்தாங்க. கிட்டு, என்ன ஆச்சு என்று கேட்டாங்க. கிட்டு அழுதபடி எல்லாத்தையும் சொன்னான். தைரியமான குரலில் கும்பா சொன்னான், பயப்படாதே கிட்டு, நாம எல்லாரும் சேர்ந்து தேடுவோம். எல்லாரும் தேட ஆரம்பிச்சாங்க. சிட்டு மேலே பறந்து பார்த்தாள். சோம்பு மெதுவா நகர்ந்தான். மணிமயில் அழகா இறக்கைகளை விரிச்சு உதவினான். திடீர்னு பயத்துடன் மெதுவாக சிட்டு கத்தினாள். ஷஷ், அங்கே பாருங்க, புதருக்குள்ள ஒரு பெரிய கருப்பு கரடி தூங்கிக்கிட்டு இருக்கு. கரடி ரொம்ப பெருசு, ரொம்ப பலசாலி. பயத்துடன், என்ன பண்ணலாம்? மணியை எப்படி எடுப்பது? சோம்பு ஆமை மெதுவா புத்திசாலித்தனமா சொன்னான். கிட்டு, உன் குறும்பை இப்போ பயன்படுத்து. நீ மரத்திலிருந்து பழங்களை உருட்டி உருட்டி கீழே போடு. கரடி எழுந்து பழம் தேடி போகும். அப்போ நாம மணியை எடுத்துக்கலாம். சேட்டையான சிரிப்புடன் கிட்டு கண்ணை சிமிட்டினான். சூப்பர் ஐடியா! உடனே அவன் மரத்துல ஏறி பழங்களை ஒவ்வொன்றா உருட்டி உருட்டி கீழே போட்டான். பொட் பொட் பொட்! கரடி முகர்ந்து, ஓஹோ, இனிப்பான பழங்கள் அன்று எழுந்து பழங்களை தேடி போனது. சந்தோஷமாக குதிப்பது போல. இப்போதான் சான்ஸ்! கும்பா தன் பெரிய தும்பிக்கையால் புதரை மெதுவா தள்ளினான். தங்கமணி அங்கேயே இருந்தது. ஆனால் திடீர்னு கரடி திரும்பி பார்த்தது. யாரு அங்கே? யார் சத்தம் போடுறது? கோபமான பெரிய குரல். எல்லாரும் பயந்து நின்றாங்க. அப்போது கிட்டு தைரியமா முன்னாடி வந்தான். வருத்தமாக நேர்மையான குரலில், ஐயா கரடி அண்ணா, நாங்க தப்பு பண்ணிட்டோம். மணியை விளையாட்டுக்கு எடுக்கலாம்னு பார்த்தோம், மன்னிச்சிடுங்க. கரடி முதலில் கோபமா பார்த்தது. பிறகு மெதுவா சிரிச்சது. இந்த மணி ஒரு மந்திரமணி. யார் கையில இருந்தாலும் அவங்க நல்ல எண்ணம் இருந்தா மட்டுமே ஒளிரும். நீங்க எல்லாரும் சேர்ந்து உதவி பண்ணினீங்க, அதனால நீங்க நல்ல குழந்தைகள். ஆச்சரியத்தோட கிட்டு மணியை வாங்கினான். உடனே மணி பளபளன்னு அழகா ஒளிர்ந்தது. கரடி சொன்னது, கிட்டு, இந்த மணியை நல்ல காரியங்களுக்கு மட்டும் பயன்படுத்து. உன் நண்பர்களுக்கு உதவி பண்ணு. அதன் பிறகு கிட்டு மணியால் நிறைய நல்ல காரியங்கள் பண்ணினான். நோய்வாய்ப்பட்ட மான் குட்டிக்கு இனிப்பான பழங்கள் கொண்டு வந்து கொடுத்தான். வெள்ளம் வந்தபோது மணியின் ஒளியால் எல்லா விலங்குகளுக்கும் பாதுகாப்பான வழி காட்டினான். ஆனால் ஒரு நாள் வருத்தமான குரலில் கிட்டு தவறா நினைச்சான். எல்லா பழங்களையும் நான் தனியா சாப்பிடலாமே. உடனே மணி ஒளிராமல் போயிட்டது. கிட்டு ரொம்ப வருத்தப்பட்டான். அவன் அழுதான். நான் தவறு பண்ணிட்டேன். நல்ல எண்ணம் இல்லாம பயன்படுத்தினேன். உடனே அவன் மணியை கரடி அண்ணாவிடம் கொண்டு போய் மன்னிப்பு கேட்டான். இனிமேல் நான் பகிர்ந்து சாப்பிடுவேன். எல்லாருக்கும் உதவி பண்ணுவேன். வாக்கு! கரடி சந்தோஷமா சிரிச்சது. இப்போ நீ உண்மையிலேயே புத்திசாலி, நல்ல குரங்கு ஆகிட்டே கிட்டு. மிகுந்த சந்தோஷத்துடன் பாட்டு போல. அதன் பிறகு கிட்டு இன்னும் அதிகமா குறும்பு பண்ணினான். ஆனால் எல்லாம் நல்ல குறும்புதான். நண்பர்களோடு சேர்ந்து பாட்டு பாடினான், நடனமாடினான், காட்டை அழகா வைத்தான். கதை முடிவு. நல்ல எண்ணம் இருந்தா எல்லாம் சரியாகும். குறும்பு இருந்தாலும் மற்றவங்களுக்கு உதவி பண்ணினா எல்லாரும் உன்னை ரொம்ப நேசிப்பாங்க. பெரிய சிரிப்புடன் கைகளை தட்டி, குழந்தைகளே, கதை எப்படி இருந்தது? ரொம்ப பிடிச்சிருக்கா? இப்போ எனக்கு ஒரு உதவி, லைக் பண்ணுங்க.
கிட்டு மாதிரி குதிச்சு லைக் அழுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் அழுத்த மறக்காதீங்க. கமெண்ட்ல கிட்டு கதை சூப்பர்னு எழுதுங்க. அடுத்த கதையில சந்திப்போம். கிட்டு சொல்றான், பை பை, வாழை ஆட்டி ஆட்டி வரேன். ஷேர் பண்ணுங்க உங்க அம்மா அப்பா நண்பர்கள் சகோதரர் சகோதரிகளுக்கு. நீங்க லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணினா கிட்டு ரொம்ப சந்தோஷமா தாவி தாவி குதிப்பான். இன்னொரு கதைக்காக காத்திருங்க.